ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதாரியः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதே. இன்று சுவாதி நட்சத்திரம். சேவிக்க வேண்டிய தேசிகர் ஸ்லோகங்கள் காமாசிகா அஷ்டகம் மற்றும் ஸ்ரீ கருட தண்டகம். இவற்றின் முன்னுரைகளை காண்போம். ஸ்ரீ காமாசிகா அஷ்டகம். இந்த ஸ்தோத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவேளிக்கை திவ்ய தேசத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நரசிம்ம பெருமானின் புகழை 9 ஸ்லோகங்களில் பாடியுள்ளார் சுவாமி தேசிகர். வெளிருக்கை என்பது மருவி வேளுக்கை என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி தேசிகர் நேர் பதமாக காமாசிகா, காமா அன்பின் கடவுள், அசிகா அன்பு என்று பொருள் கொண்டு இந்த ஸ்தோத்திரத்திற்கு காமாசிகா அஷ்டகம் என்று பெயரிட்டுள்ளார். தனது சங்கல்பத்தால் வீற்றிருக்கும் பெருமானை பற்றிய 8 ஸ்லோகங்களால் ஆனதால் இப்பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதில் பெருமானின் அழகையும் அவர் அமர்ந்திருக்கும் அழகையும் வர்ணிப்பதுடன் இவரே உபனிஷத்துக்கள் போற்றும் பரம்பொருள் என்றும் பரியங்க பந்தம் எனும் ஆசனத்தில் யோக நிலையில் இருப்பதையும் அடியார்களை காத்து எதிரிகளை அழிக்கும் திருக்கைகளை கொண்டவர் என்றும் இவரே சர்வரக்ஷகன் என்றும் போற்றி இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வோருக்கு எல்லா பலன்களும் கிட்டும் என்று கூறி முடிக்கிறார். ஸ்ரீ கருட தண்டகம். ஸ்ரீமன் நாராயணனை தமது தோளில் சுமந்து செல்பவரும் அவரது வெற்றி கொடியாக திகழ்பவருமான கருடாழ்வார் வேதஸ்வரூபியாக கருதப்படுகிறார். அவரை போற்றி சுவாமி தேசிகர் இயற்றிய ஸ்தோத்திரமே கருட தண்டகம். சம்ஸ்கிருத யாப்பில் லக்னத்தின்படி ஒரு பாதத்தில் 26 அசைகளுக்கு மேல் இருந்தால் அது தண்டகம் என்று அழைக்கப்படும். இந்த ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்திலும் 108 எழுத்துக்கள் கொண்ட 36 கணங்கள் உள்ளன. ஒரு பாம்பாட்டி சுவாமி தேசிகர் மீது ஒரு கொடிய விஷமுள்ள நாகத்தை ஏவிவிட்டு அதனிடமிருந்து தப்பிக்குமாறு சவால் விட சுவாமி கருட மந்திரத்தை உச்சரிக்க கருடாழ்வார் தோன்றி அந்த நாகத்தை தூக்கிச் சென்றார். தன் ஜீவனத்துக்கு தேவையான அந்த சர்ப்பத்தை மீட்டு தருமாறு பாம்பாட்டி வேண்ட சுவாமி தேசிகர் அவனிடம் கருணை கொண்டு கருட தண்டகத்தை இயற்றி துதிக்க கருட பகவான் சர்ப்பத்தை திருப்பி கொடுத்தார் என்பது வரலாறு. இந்த ஸ்தோத்திரத்தில் கருட பகவான் வேதங்களால் போற்றப்படுபவர் என்றும் பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் உள்ள பெருமையையும் அவர் அணிந்துள்ள நாக ஆபரணங்கள் பற்றியும் அமுதத்தை கவர்ந்த செயலையும் அவரது வீர செயல்களையும் 5 வகை வடிவு கொள்ளல், 4 வகை பயனை அளித்தல், தத்துவ ஞானத்தை அருளுதல் ஆகியவற்றை விளக்கியுள்ளார் சுவாமி தேசிகர். 3 வார்த்தைகளை உடைய கருட மந்திரத்தை கடைசி பாதத்தில் சுவாமி தேசிகர் உபதேசிக்கிறார். இதைத் தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு இவ்வுலகில் 3 புருஷார்த்தங்களையும் மேலுலக மோட்சத்தையும் அளிக்கும் என்று கூறும் சுவாமி தேசிகர் கடைசியாக அறிவையும் பக்தியையும் அளிக்க வேண்டும் என்று கருடாழ்வாரை பிரார்த்திக்கிறார். கடைசியில் இந்த தண்டகம் எம்பெருமானாலேயே கருடனின் பக்தியை போற்றும் விதமாக பாடப்பட்டிருப்பதாக கூறுகிறார் சுவாமி தேசிகர். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.